ஓம் சாந்தி. 11/2/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நாம் இப்பொழுது பழைய ஆடையை விடுத்து வீட்டிற்கு செல்வோம். பிறகு புதிய உலகத்தில் புதிய ஆடையை பெறுவோம் என்ற அளவற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும். கேள்வி: டிராமாவின் எந்த ஒரு நுணுக்கமான ரகசியம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது? பதில்: இந்த நாடகம் பேன் போல் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. டிக் டிக் என்று சுற்றி கொண்டே இருக்கிறது. யாருடைய ஆக்ட் எப்படி நடந்ததோ அது அப்படியே மீண்டும் 5000 வருடத்திற்கு பிறகு ரிப்பீட் ஆகும். இந்த நுணுக்கமான ரகசியம் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எந்த குழந்தைகள் இந்த ரகசியத்தை சரியாக புரிந்து கொள்வதில்லையோ அவர்கள் டிராமாவில் இருந்தால் முயற்சி செய்வோம் என்று சொல்வார்கள். அவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது. அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், குழந்தைகளுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. ஆகையால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் மற்றும் தூய்மையாக வேண்டும். குழந்தைகளுக்கு தந்தை கிடைத்திருக்கிறார் அல்லது பக்தர்களுக்கு பகவான் கிடைத்திருக்கிறார் என்றும் சொல்லலாம். பொதுவாக பக்திக்கு பிறகு பகவான் வந்து பக்தியினுடைய பலனை கொடுப்பார் என்று சொல்வார்கள். பக்தியில் உழைக்கிறார்கள் என்றால் அதற்கான பலனையும் வேண்டுகிறார்கள். பக்தர்கள் எப்படி உழைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் அரைக்கல்பமாக பக்தி மார்க்கத்தின் கஷ்டங்களினால் களைப்படைந்திருக்கிறீர்கள். பக்தியில் நிறைய உழைச்சிருக்கீங்க. இதுவும் டிராமாவில் ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது. பலன் அடைவதற்காக தானே உழைப்பாங்க. ஆகையால் பகவான் வந்து இப்பொழுது பக்தியினுடைய பலனை கொடுக்கிறார். பகவான் தான் வந்து பக்தியினுடைய பலனை கொடுக்கணும். பக்தி மார்க்கத்திலும் துக்கத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் தான் பகவானை நினைவு செய்கிறார்கள். இறைவா, எங்களை இந்த துக்கத்திலிருந்து விடுவியுங்கள், தூய்மையாக்குங்கள் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் பக்தியில் நல்லா சந்தோஷமாக கூட டான்ஸ் ஆடுவாங்க, தமாஷை பண்ணுவாங்க, குஷியில் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பாடும் போது ஆடும் போது எவ்வளோ குஷி கிடைக்கிறது. சிலருக்கு அந்த இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்பினால் கண்ணீர் கூட வருகிறது. அன்பு கண்ணீர் என்றும் சொல்லலாம். எல்லாம் ஓகே தான், ஆனால் பகவானையே தெரிஞ்சுக்கலையே அப்படின்றார். தெரிஞ்சுக்காம என்ன உழைத்தாலும் என்ன பிரயோஜனம் என்று சொல்கிறார். நிறைய பக்தி செய்தால் காட்சிகள் கிடைக்கும், அவ்வளவுதான். இதுவே அவர்களுக்கு ஒரு குஷிக்கான விஷயம். ஆனால் இங்கு பாபா சொல்கிறார், ஆத்ம அபிமானியாக மாறணும், தேக அபிமானத்தை விடணும். இந்த தேக அபிமானத்தை விடுவதில் கூட உழைப்பு இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் ஒரு விதமான உழைப்பு என்றால் இங்கே நாம் எதற்காக உழைக்கணும் அப்படின்றது பாபா கூறுகிறார். பாபா சொல்கிறார், நீங்கள் ஆத்மாக்கள் 84 பிறவிகளை எடுத்து தமோ பிரதானமாக மாறியிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு 3வது கண் கிடைத்திருக்கிறது. பாபா நாலெட்ஜ்ஃபுல், ஆகையால் குழந்தைகளுக்கும் நாலெட்ஜ் கொடுக்கிறார். கர்மாதீத நிலையை அடைவதற்கு நினைவில் இருக்க வேண்டும். இதுவும் உழைப்பிற்கான விஷயம். கர்மாதீத நிலையை அடைந்த பிறகு நாம் இங்கு இருப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியும். பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். பாபா சொல்கிறார், நான் பாடம் சொல்லி கொடுப்பேன், ஆனால் எந்த நேரத்தில் என்ன நடக்க போகிறது இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதாவது உலகம் எப்போ அழியும், அதுக்கான கரெக்டான டேட், இயர் எல்லாம் பாபா சொல்ல மாட்டார். பொதுவாக சொல்வார், கலியுகம் முடிகிற நேரத்தில் இருக்குது, கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம் வரப்போகிறது, இதை சொல்வார். ஆனால் எந்த தேதியில், எந்த ஆண்டு அல்லது எந்த நாள் என்ன நடக்கப் போகிறது இதெல்லாம் பாபா நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். பாபாவிடம் யாராவது கேட்டால் அப்போ பாபா சொல்வார், டிராமா படி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. டிராமா படி என்ன பதில் கிடைக்க வேண்டியதாக இருந்ததோ அதெல்லாம் கிடைச்சாச்சு. இப்பொழுது அதன்படி நடக்க வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். டிராமாவும் உங்களை
போன கல்பத்தை போலவே முயற்சி செய்விக்கிறது. ஒரு சிலர் டிராமாவில் இருந்தால் பார்க்கலாம் என்று டிராமா பாயிண்டில் நின்று விடுகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றுதான் புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்பொழுது உங்களுக்கு நாம் ஆத்மாக்கள் இங்கு நம்முடைய நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆத்மாவும் அழியாதது, ஆத்மாவின் பார்ட்டும் அழியாதது என்ற நினைவு இருக்கிறது. அடுத்தது பாபா கூறுகிறார், லௌகீக தந்தை இங்கே இருந்த போதிலும் ஆத்மா ஓ காட் ஃபாதர் என்று அந்த தந்தையை நினைவு செய்கிறது. அப்போ ஆத்மாவிற்கு 2 தந்தைகள் இருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். மனிதர்கள் ஆத்மாவை பரமாத்மா, பரமாத்மாவை ஆத்மா என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா சொல்கிறார், இது ராங். இப்பொழுது நிராகார ஆத்மாக்களாகிய நீங்கள் பிறகு தேவதைகள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்களாக ஆகுகிறீர்கள். இப்பொழுது பிராமண வர்ணத்தில் வந்திருக்கிறீர்கள். மற்றபடி பரமாத்மா ஆக முடியாது. அடுத்தது பாபா சொல்றார், யார் வந்தாலும் அவர்களுக்கு எல்லையற்ற கடிகாரமாகிய சிருஷ்டி சக்கரத்தை பற்றி சொல்லுங்கள். அதாவது பொதுவாக இந்த சிருஷ்டி சக்கரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது 5000 ஆண்டுகள் அல்லது ஒவ்வொரு யுகமும் 1250 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இது எதனுடைய ஆதாரத்தில் இருக்குது? எந்த சாஸ்திரம், எந்த வேதத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? இந்த ஞானத்திற்கு ஆதாரம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு நீங்கள் சொல்லணும், இதெல்லாம் பிரம்மாவுக்கு கிடைத்த காட்சிகள் மூலமாக உருவாக்கப்பட்ட படங்கள் என்று. அதாவது இந்த உலகத்தில் அடிக்கடி நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அல்லது செய்து முடிக்கணும் அப்படின்னா கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருப்போம். அதாவது டைம் கான்ஷியஸ் இருக்கும். அதுபோல் பாபா எல்லையற்ற கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருங்கள். அப்பொழுது அந்த சங்கம யுகம் முடிய போகிறது என்ற ஒரு கான்ஷியஸும் உங்களுக்கு இருக்கும். அப்போ பாபாவை நினைக்கணும், முயற்சி செய்யணும். சங்கம யுகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் வேகமாக செய்வோம். பாபா சொல்கிறார், நான் காலனுக்கு காலன், மகா காலன் என்று தெரியாமலே என்னை கூப்பிட்டுட்டீங்க. நானும் வந்துட்டேன். இதுவும் ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. வந்துட்ட பிறகு நான் என்ன செய்வேன்? இந்த மோசமான உலகத்திலிருந்து ஆத்மாக்களை சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேன். இது நல்ல விஷயம்தானே. தெரியாமலே நீங்கள் கூப்பிட்டாலோ அதில் நன்மை அடங்கியிருக்கு தானே என்று சொல்கிறார். மற்றபடி தர்மஸ்தாபகர்கள் யாருக்கும் சத்கதி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் அவர்களுடைய தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை செய்கிறார்கள். யாரையும் சாந்தி தாமத்திற்கோ அல்லது சுகதாமத்திற்கோ அழைத்து செல்ல மாட்டார்கள். தந்தைதான் அனைவரையும் சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்கிறார். அடுத்தது பாபா சொல்கிறார், இந்த நாடகத்தின் அழிவு கூட நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ரிப்பீட் ஆகும். மற்றபடி பாபா சொல்றார், நான் உஃப் என்று ஊதிட்டு இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன். பக்தி மார்க்கத்தில் அப்படியெல்லாம் காட்டியிருக்காங்க இல்லையா, அதற்காக பாபா சொல்றார், நானும் டிராமாவின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய பாட்டு மிக உயர்ந்துதான். இந்த உலகத்தை மாற்றுவது, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது, இது மிக உயர்ந்த பாட்டு தான். ஆனாலும் டிராமாவின் படிதான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது சொல்லுங்க, நான் சக்திசாலியா அல்லது டிராமா சக்திசாலியா? பாபா கேள்வி கேட்கிறார். பாபாவை நினைத்தால் பாவங்கள் அழியும், ஆனால் டிராமாவை நினைத்தால் அழியுமா? ஆகையால் சக்திசாலி யாரு? நீங்களே டிசைட் பண்ணுங்க. அடுத்தது பாபா கூறுகிறார், நான் உங்களுக்கு படிப்பிப்பதற்காக வருகிறேன். உங்களிடமிருந்து எதையும் வாங்க மாட்டேன். அதாவது ஃபீஸ் எதுவும் வாங்காமலே உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறேன் என்று சொல்ல வரார். உங்களிடம் பணம் இருந்தது என்றால் பயனுள்ளதாக ஆக்குங்கள். அதை வைத்து சென்டர்ஸ் திறங்கள். பணத்தை எல்லாம் கொடுத்துட்டா என்ன ஆகுமோ என்று பயப்படாதீர்கள். அதனால யாரும் பட்னியில் செத்துட மாட்டீங்க அப்படின்றார் பாபா. இந்த பிரம்மா பாபா அனைத்தையும் கொடுத்துட்டார். அவர் பட்னியில் இறந்தாரா என்ன? அதுபோல நீங்களும் பட்னியில் இறக்க மாட்டீர்கள். இது சிவ் பாபாவுடைய பண்டக சாலை, எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இது ஆன்மீக நேச்சர் கியூர். அழியாத சர்ஜன் ஆத்மாவை குணப்படுத்துகிறார்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உயர்ந்த பதவி அடைவதற்கு தந்தைக்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். பார்வையற்றவர்களுக்கு வழி காட்ட வேண்டும். எல்லையற்ற கடிகாரத்தை சதா நினைவில் வைத்திருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், யஞத்தை பராமரிப்பதற்கு உண்மையிலும் உண்மையான பிராமணர் ஆக வேண்டும். பணம் இருந்தால் அதனை பயனுள்ளதாக்கி பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி பெற வேண்டும். வரதானம், சுய முன்னேற்றத்தின் மூலம் சேவையிலும் முன்னேற்றம் அடையக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். சுய முன்னேற்றம்தான் சேவையின் முன்னேற்றத்திற்கான விசேஷமான ஆதாரம். சுய முன்னேற்றம் குறைவாக இருந்தால் சேவையும் குறைவாக தான் இருக்கும். யாருக்காவது வாயின் மூலம் அறிமுகம் கொடுப்பது மட்டும் சேவை இல்லை. ஆனால் ஒவ்வொரு செயலின் மூலம் உயர்ந்த காரியத்தை செய்வதற்கான தூண்டுதல் ஏற்படுத்துவது இது கூட சேவைதான். யார் எண்ணம் சொல் செயலில் சதா சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சேவையின் மூலம் உயர்ந்த பாக்கியத்தின் அனுபவம் ஆகிறது. எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அவ்வளவு சுயம் தானும் முன்னேறுகிறார்கள். தன்னுடைய உயர்ந்த கர்மத்தின் மூலம் சேவை செய்யக்கூடியவர்கள் சதா உடனடி பலனை அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன், சமீபத்தில் வர வேண்டும் என்றால் சிந்திப்பது, பேசுவது மற்றும் செய்வதை சமம் ஆக்குங்கள். ஓம் சாந்தி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன்